இருளிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்கின ஆண்டவரே, பொய்மைகளின் மத்தியிலே வாய்மையின் உருவாக வந்தவரே, வெறுப்புகளும் கோபமும் வன்மங்களும் நிறைந்த உலகத்திலே அன்பின் உருவமாக வெளிப்பட்டவரே, தீமையின் மத்தியிலே நன்மையாக எங்கள் மத்தியில் வந்தவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய இந்த வருகையின் காலத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டை நாங்கள் நினைக்கின்ற போது ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் கூடி வர இயலாதபடி எங்களுக்கு தடை இருந்தது சுவாமி. லாக்டவுனில் நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லப்பட்டது, இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளையும் காண செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்மஸுக்கு முந்தின நாளை நாங்கள் ஆசரிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய அன்பை தேடி நிற்கிறோம். நீர் மனிதனாக வெளிப்பட்டதினாலே கடவுளுடைய அன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, வெளிப்பட்டது. கடவுளுடைய அன்பு என்ன என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வழி பிறந்தது என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் பற்றி கொள்வதற்கும் அதை நாங்கள் கொண்டாடுவதற்கும் வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடுவதற்கும் கிருபை செய்யும். பல்வேறு சூழ்நிலைகளினாலே இந்த நாளினுடைய மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நீர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்ததினாலே எந்த அன்பை வெளிப்படுத்தினீரோ அந்த அன்பு அந்த மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவனுடைய தூய பாதம் பணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, சற்று நேரம் இந்த நாளில் உங்களோடு தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம். அது வாசிக்கப்பட்ட பகுதியில் ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். 9 முதல் 11 வசனங்கள் வரை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். 1 யோவான் திருமறையை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 4-5 வசனத்தை சொல்லுவேன். இன்றைக்கு டிஸ்பிளே பண்ண முடியல, நம்முடைய எல்சிடி சரியாக எல்லாருக்கும் தெரியாது என்பதனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆகவே சில வசனங்களை சொல்லுவேன். திருமறையை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அவற்றை படிக்கலாம். 2 புத்தகங்கள், 1 யோவான் மற்றும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் நீங்கள் வைத்திருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்மஸ் ஈவ் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள். இந்த ஆண்டினுடைய முதல் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பணிவோடும் அன்போடும் நான் தெரிவித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் உங்களுக்கும், குறிப்பாக ஐஏஎல்சியினுடைய தலைமை போதகர் அருள் திரு டாக்டர் பிரிஸ்லி பால்சிங் ஐயா அவர்களுக்கும், ஐயர்மாவுக்கும், குடும்பத்தின் மக்களுக்கும் பணிவான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாசிக்கப்பட்ட அந்த திருமறை பகுதி சொல்லுகின்ற செய்தி, why God became human being. கடவுள் ஏன் மனிதனாக பிறந்தார்? why God became human being. அந்த பகுதியிலே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 9வது வசனம், திரும்ப ஒரு முறை வசனமாக வாசிக்கிறேன் பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படிக்கு கடவுள் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் கடவுள் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் வாழ்ந்திருக்கும்படி, இந்த பிழைத்திருக்கும்படி, இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனை மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. பிழைத்திருப்பதற்கல்ல, உண்மையிலேயே வாழ்ந்திருப்பதற்கு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் வாழ்ந்திருப்பதற்கு கடவுள் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினார். Jesus came so that we may live. என்னுடைய ஆங்கில பேராசிரியர் 1977-80 அந்த பகுதியில் என்னுடைய ஆங்கில பேராசிரியர், அவருடைய பேர் ஷெலி நெல்சன், அவர் சொல்லுவார் மாத்தண்ணன் காலேஜில், லைஃப் இஸ் டு லிவ், நாட் சிம்பிளி டு எக்ஸிஸ்ட். திரும்ப சொல்லட்டுமா? லைஃப் இஸ் டு
live, not simply to exist. பிழைத்திருப்பதற்காக அல்ல வாழ்க்கை, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக. அதை இந்த நாளிலே இந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் வாழ்ந்திருக்கும்படி. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் அவைகளுக்கு, தெரியுமா, நீங்க ஜீவன் உண்டாயிருப்பதற்குன்னு சொல்லுவீங்க, இல்லை, அந்த இடத்துல உண்மையான மொழிபெயர்ப்பு நான் அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருப்பதற்கு. இதை கிரேக்க மொழியில 2 வார்த்தையில சொல்லுவாங்க. ஒன்று ஜோயே என்கின்ற வார்த்தை, இன்னொன்று சுக்கே என்கின்ற வார்த்தை. கிரேக்க மொழியை பற்றி பயப்பட வேண்டாம், நான் விளக்கி சொல்லுவேன். சுக்கே என்றால் மூச்சு இருக்கிறது, உயிர் ஓடுகிறது, அது உயிர், அதைத்தான் நாம் ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஜோயே என்றால் வாழ்க்கை. இந்த ரெண்டையுமே ஆங்கிலத்தில் லைஃப் என்று தான் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதிலிருந்து வந்தது தான் தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆகவே தான் ஜீவன் என்று சொல்லுகிறோம். அந்த இடத்துல சொல்லப்படுவது அவைகளுக்கு ஜோயே உண்டாயிருப்பதற்கும் வாழ்வு உண்டாயிருப்பதற்கும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தவருடைய நோக்கத்தை அவருடைய வாயினாலே சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருப்பதற்கு, நான் உங்களுக்கு வாழ்வு தருவதற்காக, வாழ்வு உண்டாயிருப்பதற்காக வந்தேன். அது மட்டுமல்ல, அந்த வாழ்வு எப்படி ஆக வேண்டுமா? நிறைவுற வேண்டும், பரிபூரணப்பட வேண்டும், நிறைவு பெற வேண்டும். குறைவான வாழ்க்கை அல்ல ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு தருவது, நிறைவான வாழ்க்கையை தர வாஞ்சிக்கிறார். இந்த கிறிஸ்மஸ்ல, இந்த கிறிஸ்மஸ் ஈவ்ல ஆண்டவர் தருகின்ற ஒரு வாக்குத்தத்தம் அதுதான், ஐ வாண்ட் டு கிவ் யூ லைஃப், லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். நான் உங்களுக்கு வாழ்வை தர விரும்புகிறேன், அந்த வாழ்வு நிறைவானதாக இருக்க விரும்புகிறேன், அந்த நிறைவான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த அருமையான அந்த வாக்குத்தத்தம். இரண்டாவதாக 10வது வசனத்தில் சொல்லுகின்றத பாருங்க. கடவுளிடத்தில், நாம் கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பினுடைய ரூட் என்ன தெரியுமா? கடவுள் தந்த இந்த அன்பினுடைய ரூட் என்ன தெரியுமா? நான் 2 ஃப்ரேஸ் சொல்றேன் இங்கிலீஷ்ல, அதுக்கு பின்பு தமிழ்ல சொல்லலாம். பிகாஸ் ஆஃப், இன் ஸ்பைட் ஆஃப். கவனிச்சுக்காங்க. இட் இஸ், ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் முதல்ல, இட் இஸ் நாட் பிகாஸ் of my choice that Jesus came to me. It is not because of my love that Jesus loved me. It is not because of my activities that God has really loved me. புரியுதா? It is not because of. மாறாக அடுத்த பகுதியை பாருங்க. In spite of my deficiencies, in spite of my sin, in spite of my weaknesses, in spite of my sinfulness, God loved me. சரியா? அது இங்கே சொல்லுகிறார். It is not because of my perfectness. It is not because of my anything in this world. It is not because of my worthiness that God has loved me. கடவுள் என்னை நேசித்தது என்னுடைய தகுதியினால் அல்ல, கடவுள் என்னை நேசித்தது என்னுடைய செயல்களினால் அல்ல, கடவுள் என்னை தேடி வந்தது நான் அவரை தேடினதுனால அல்ல, முந்தி அவர் நம்மை தேடி வந்தார். அதற்கு தான் in spite of my deficiencies. எனக்கு எத்தனையோ பலகீனம் இருந்தாலும், ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? நாம் பரிசுத்தரான பின்பு அல்ல, நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்ற செய்தியை மிக அழுத்தமாக அதிலே சொல்லுவார். முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரோமர் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை வீட்டிலே வாசியுங்கள். நீங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய மிக ஆழத்தை பவுலடிகள் அந்த இடத்துல விளக்கி சொல்லுவார். சரி, ஆக இட் இஸ், திரும்பவும் சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை activity, it is not because of my choice, it's not because of my strength, it is not because of anything that I am. அப்படி வச்சுக்கலாம். That God loved me in Christ. கிறிஸ்துவில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி ஆனவன் அல்ல. மாறாக in spite of my sinfulness, என்னுடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்திருந்த போதும் கடவுள் என்ன செய்தார்? கிறிஸ்துவிலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆக 10வது வசனம் மிக முக்கியமான ஒன்று. இந்த 2 ஃப்ரேஸை மறக்காதீங்க தயவு செய்து. பிகாஸ் ஆஃப் and in spite of. சரியா? பல நேரங்களில் நம்ம அப்படி நினைக்கிறது உண்டு. பிகாஸ் ஆஃப் மை education, because of my employment, because of my worth, because of my எபிலிட்டி, இப்படி நிறைய நம்ம நினைக்கிறது உண்டு. இன்றைக்கு எல்லாவற்றையும் ஷேட்டர் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார், nothing is
ரைட் இன் த சைட் ஆஃப் காட். உங்களுக்குரிய எதுவுமே கடவுளுக்கு முன்பாக சரியானதாக இல்லை. மாறாக உங்களுடைய டெஃபிஷியன்சியில் தான் கடவுள் என்ன செய்தார்? உங்களை தேடி வந்தார். நான் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கடைக்கு ஒரு பொருள், இப்போல்லாம் இடைக்காலத்தில் இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் நமக்கு தருவாங்க கடையில், அதனால் கடையிலே வாங்குவோம். ஆனால் இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒரு புதிய கலாச்சாரம் வந்து விட்டது. அதாவது பழைய கலாச்சாரத்தினுடைய இன்னொரு வடிவம், பையை எடுத்துக்கொண்டு போகிறோம். சரிதானே? பையை எடுத்துக்கொண்டு போகின்ற போதே பை நிறைய பொருளை எடுத்துன்னு போனால் என்ன எடுத்து வாங்கின்னு வருவீங்க? ஏதாவது வாங்கின்னு வர முடியுமா? பையை இங்கே ரொப்பி கொண்டு போறீங்க கடைக்கு. When you come to God, empty yourself. Only in an empty vessel God is able to fill life in it. ஒரு காலியான பாத்திரமாக பவுல் மிக அழகாக சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, நான் வெறும் ஒரு மண்பாண்டம் என்று சொல்லுவார். இந்த தகுதி இல்லாத மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில், இந்த உடல்ல, இந்த வாழ்வில் தான் கடவுள் என்ன தந்திருக்கிறார்? இத்தனை கிருபையை தந்திருக்கிறார். நான் அதை கொஞ்சம் கூட மாற்றி இப்படி சொல்லுவேன், தகுதி இல்லாத மண்பாண்டம் மாத்திரமல்ல, கீறல் விழுந்த உடைந்து போன மண்பாண்டம். சரியா? உடைந்து போன மண்பாண்டமாகிய இந்த பாண்டத்திலே கடவுள் தம்முடைய கிருபையை தந்தார் என்பது எத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். சரி, மூன்றாவதாக இந்த பகுதியிலே நாம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கடவுள் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க. சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எப்பவுமே இந்த கண்டிஷனல் கிளாஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? பல நேரங்களில் கண்டிஷனல் கிளாஸ் நமக்கு நெகட்டிவாக தெரியும். இங்கே கண்டிஷனல் கிளாஸ் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. கடைசி அவர் சொல்கிறாரு, யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட், நீங்கள் மிகச் சிறப்பாக கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, இந்த வேலைக்கு தகுதியானவர் தான், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவ்வளோதான் இல்லையா? ஆனால் இங்கே கடவுள் அந்த கண்டிஷனல் கிளாஸ் போடுகிறார் பாருங்க. பிரியமானவர்களே, கடவுள் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாட் பிகாஸ் ஆஃப் பட் இன் ஸ்பைட் ஆஃப். நம்முடைய தகுதியின்மையிலே கடவுள் நம்மை இடத்தில் அன்பு கூர்ந்திருக்க என்ன செய்யணுமா? கண்டிஷன். the next part மிக முக்கியமானது. நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இதை இப்படி பொருத்தி பார்க்காதீங்க, எல்லாமே குழப்பமாயிடும். நாம் கடவுள் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்ததுனாலே கடவுள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று அல்ல. சரியா? ஃபார்முலா இஸ் வெரி கிளியர். கடவுள் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததனால், in spite of my deficiencies, but God really loved me. That's why I am also mandated to love others. கிறிஸ்மஸ் டைம்ல நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு இதை சொல்லுவேன். மார்ட்டின் லூத்தர் இப்படி சொல்லுவார், ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, உங்களுக்கு கடவுளுடைய அன்பு பரிபூர்ணமாக இந்த திருவிருந்தில் கிடைத்தது அல்லவா, அதே போல உங்களை கடவுள் போஷித்திருக்கிறார் அல்லவா, நீங்க என்ன செய்யணுமா தெரியுமா? லூத்தருடைய போதனை, நீங்க எங்க அமர்ந்திருக்க கூடாது. எங்கே எல்லாம் அன்பில்லாமல் மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே எல்லாம் பசியோடு மக்கள் இருக்கிறார்களோ, ஒவ்வொரு திருவிருந்து முடிச்சோடு நீங்க ஓடணுமா. ஓடி என்ன செய்யணும்? அன்பில்லாத இடத்துல என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்க வேண்டும். பசியோடு இருக்கிற மக்களுக்கு பசியை கொடுக்க வேண்டும். ஆடை இல்லாத இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். ஆக முந்தி நாம் கடவுளிடத்திலே அன்பு செலுத்தினதனால் அல்ல, மாறாக கடவுள் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினதினாலே நாம் பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை, இந்த கட்டளையை, இந்த மேண்டேட்டை நாம் யாரிடம் பெற்றிருக்கிறோம்? கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலம் அதை நமக்கு திரும்ப சொல்லுகிறது. இட்ஸ் வெரி கிளியர். கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? இந்த அன்பை சுமக்கின்ற சேனல்ஸாக மாற வேண்டும். பிரான்சிஸ் சேவியருடைய அந்த ஒரு ஜபம் உண்டு, மிகான ஜபம். அவர் சொல்லுவார், எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே அன்பை பரப்புவதற்கு, எங்கே துன்பம் இருக்கிறதோ அங்கே நன்மையை கொடுப்பதற்கு என்னை ஒரு சேனலாக பயன்படுத்த. நான் யாராக மாற வேண்டும்? I need to become a channel of God's grace to people. உலகத்தில் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய மன்னிப்பை, கடவுளுடைய ரெக்கன்சிலியேஷனை நாம் வெளியே சொல்லுகின்ற, பரப்புகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு 2 வசனங்களை மட்டும் சொல்லி ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நான் இந்த நாளில் நிறைவு செய்வேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம். அதாவது ஏன் கடவுள் மனிதனாக பிறந்தார் ஒரு பகுதியை நாம் தெரிந்து கொண்டோம்.
இன்னொரு பகுதி கொஞ்சம் பிலசாபிக்கலாக கூட தெரிந்து கொள்ளலாம். ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தி மிக அழகாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். இல்லை இல்லை 14வது வசனம். சரி, எபிரேயர் நிருபம் சற்றேறக்குறைய AD 60 அல்லது 70 இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அதை சொல்லுவார்கள். இதை சொல்வதற்கு ஒரு காரணம், ஆண்டவருடைய சிலுவை மரணம் சற்றேறக்குறைய 30ஆம் ஆண்டு நடந்தது என்று சொல்லுவார்கள். சற்றேறக்குறைய அரவுண்ட் தட் பீரியட். அதிலிருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம். பவுல் எபிரேயருக்கு எழுதினது என்று சொல்லுவார்கள். இல்லை, பவுல் எழுதவில்லை, ஒரு பொதுவான ஆசிரியர் எழுதியிருக்கிறார். எழுதினதை பலரும் பவுலுடைய பெயரிலே சொல்லுவார்கள். ஆனால் அது பொதுவான கடிதம் என்று சொல்லப்படும். ஆண்டவருடைய மரணத்துக்கு 40 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட தூரம் அல்ல, இல்லையா? ஆண்டவருடைய மெமரிஸ் எல்லாம் அந்த எழுதினவரிடத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? நிச்சயமா இருந்திருக்கணும். The memories of Jesus. ஆண்டவர் நடமாடின அந்த நிலைகள், அவர் போன இடம், வந்த இடம் எல்லாம் அவருடைய மனதில் என்ன செய்திருக்க வேண்டும்? இருந்திருக்க வேண்டும். ஆகவே நான் நினைக்கிறேன் he might be a first eyewitness, one of the eyewitnesses என்று நினைக்கிறேன். இயேசுவை பார்த்த eyewitnesses என்று நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மிக நான் கொஞ்சம் அதை மாடர்ன் தமிழில் போட்டிருக்கிறேன். அதனால் பிள்ளைகள் ஊனையும் உதிரத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல ஊனையும் உதிரத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் என்று சொன்னது கொஞ்சம் மாடர்ன் தமிழில் நான் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் ஊனையும் உதிரத்தையும் உடையவராய் இருப்பது போல அவரும் என்ன செய்தார்? அவர்களைப் போல ஊனையும் உதிரத்தையும் உடையவரானார், மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு பெரிய ஆழ்ந்த தத்துவம். என்ன ஆழ்ந்த தத்துவம் என்று சொன்னால், இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலாசபியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சோசியலாஜிக்கல் ஃபிலாசபியாக எடுத்துக்கொள்ளலாம், வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். முள்ளை எதனால் எடுக்க வேண்டும்? முள்ளால் எடுக்க வேண்டும். அந்த தத்துவம் தான். தத்துவம் என்ன? முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும். இங்கே பிள்ளைகள் in their flesh and blood they became corrupt. சரியா? ஆதாமிலிருந்து கீழே வந்த மனித சமூகம் in their flesh and blood they became corrupt. அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு அனாதி கடவுள் எடுத்த தீர்மானம் என்ன? எடுத்த ஃபார்முலா என்ன? அதே முள்ளை அதே முள்ளால் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். ஆகவே அவரும் அவர்களைப் போல மாமிசமும் இரத்தமும் உடையவரானார், ஊனும் உதிரமும் உடையவரானார் என்று சொல்லுகின்ற செய்தி. இதன் நோக்கம் என்ன? அது கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அதே அதிகாரத்துல 14வது வசனத்துடைய பிற்பகுதியே, எபிரேயர் 2:14 பிற்பகுதியை நீங்கள் வாசித்தால் அற்புதமாக சொல்லப்படுகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினால் அழிப்பதற்கு. சரியா? வாசிங்க என்ன ஒருத்தர். அடுத்து திரும்ப படிக்கலாம். 2வது வரும். இது முதல் நோக்கம். ஆண்டவர் மனிதனாக ஏன் பிறந்தார் என்பதற்கு ஒரு நோக்கம் சொன்னேன், முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும். இப்ப அடுத்து அதே முள்ளை முள்ளால் எடுக்கின்ற தத்துவம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. மரணத்திற்கு அதிபதியான பிசாசானவனை எப்படி அழிக்க வேண்டும்? தமது மரணத்தினாலே அழிக்க வேண்டும். மரணத்தை மரணத்தினால் அழித்த ஒரு பாடலாசிரியர் ரொம்ப அழகாக எழுதினார். வேலூர் திருச்சபையில் உள்ள ஒரு பாடலாசிரியர் மரத்தினால் வந்த வினையை மரணத்தினால் முறியடித்தார் என்று அருமையான ஒரு பாடல் எழுதுவார். ஈஸ்டருக்கு எழுதின பாடல் அவர். மரத்தினால் வந்த விளைவை, மரத்தினால் வந்த வினையை மரணத்தினால் முறியடித்தார் என்று. மரம் ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தினால் விளைந்த வினையை இன்னொரு மரத்தினால் அவர் என்ன செய்திருக்கிறார்? சிலுவை மரத்தினாலே முறியடித்திருக்கிறார் சொல்லுகின்ற செய்தியாக, மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை மரணத்தினால் அழிப்பதற்கு அவர் மனிதனாக பிறந்தார். ஆங்கிலத்திலே சொன்னால் so that through death he might destroy the one who has the power of death, that is devil. சரியா? இரண்டாவது நோக்கம் என்ன? 15வது வசனம், எபிரேயர் 2:15.
சரி, இன்னொரு முக்கியமான நோக்கம், வாழ்நாளெல்லாம் மரண பயத்தினாலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விடுதலை செய்வதற்காக. இதே 1 யோவான் 4வது அதிகாரம் வாசித்தோம் அல்லவா, அதுல 18வது வசனத்தை சொல்லுவார், அன்பிலே பயம் இல்லை. 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்கே அந்த பயத்தை புறம்பே தள்ளுவதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மனிதனாக பிறந்திருக்கிறார். அன்பிலே என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரிதானா? 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 வாழ்க்கையினுடைய மிக ஆழ்ந்த தத்துவம். உங்களுடைய ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுகிறோம்? வாழ்க்கையில ஏன் பயம் வருகிறது? எங்கேயோ ஒரு இடத்துல அன்பு குறைந்து இருக்கிறது. அன்பு குறைகிற இடத்துல என்ன வருமா? பயம் மேலே வந்துடும். ஆக யார் யாரெல்லாம் பயப்படலையோ, இப்போ நான் கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் கை தூக்க வேண்டாம்? அது வேண்டாம், நானே கை தூக்கணும்னு எனக்கு தெரில. யார் யாரெல்லாம் பயப்படவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் கேள்விதான் இல்லையா? யாராவது இருக்கிறீங்களா? பயமே இல்லைன்னு சொல்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களா? நான் கை தூக்குறேன் தைரியமா. எதுக்கும் பயப்படுறதில்லை, எதற்கும் பயப்படுவதில்லை. பாவத்துக்கு பயப்படுவேன். சரியா? பாவம் செய்வதற்கு பயப்படுவோம், நன்மை செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்பு எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே பயம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய நாட்டில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய திருச்சபையில் நிறைந்திருக்கின்ற மிகப்பெரிய தீமை ஒன்று என்னவென்று சொன்னால் அன்பின்மை. The deficiency of love. நான் அதை நிறைய சொல்ல விரும்பவில்லை. ஆக 2 முக்கியமான நோக்கம். ஏன் கடவுள் மனிதனாய் பிறந்தார் என்பதற்கு மிக முக்கியமான நோக்கம். ஒன்று, மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை மரணத்தினால் அழிப்பதற்கு அவர் மனிதனாக பிறந்தார். 2வது, வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை விடுதலை செய்யும்படிக்கு அவர் மனிதனாக பிறந்தார். பியூட்டிஃபுல். அடுத்த மிக சுருக்கமான ஒரு வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. பிலாசபி, தத்துவம், வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய யதார்த்தம். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும். சரிதானே? இன்றைக்கு அதுதான், அந்த பழமொழியை தான் நான் முன்னால் வைக்கிறேன். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் எப்படி உதவி செய்கிறார்? முதல்ல அவர் சோதனையினுடைய கடந்து சென்றார். ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற செய்தி அதுதான். நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் நம்மளிருந்து ஒரே ஒரு விஷயத்தில் மாறுபட்டார். சொல்லுங்க. கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டார். சரிதானே? இல்லை, நம்மை விட அதிகமாக சோதிக்கப்பட்டார். ஆனால் நம்மளிருந்து ஒரே ஒரு விஷயத்துல மாறுபட்டார். சொல்லுங்க. அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை. அவர் சோதிக்கப்பட்டும் எந்த இடத்துலையும் பாவம் என்கின்ற, இன்னும் சொல்ல போனால் சுயநலம் அவரிடத்துல துளி கூட இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை, தம்முடைய பலத்தை, தம்மிடத்திலிருந்து அத்தனை ரிசோர்ஸையும் தனக்கென்று அவர் எங்கேயும் ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை. சரி, நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நேரம் இன்மை காரணமாக நான் கடந்து செல்லுகிறேன். அவருக்கிடத்தில் ஒரே ஒரு அவர் சோதிக்கப்படுவதற்கு அது மலை மேல் கொண்டு போய் பிசாசு சொல்லுகிறான். தனியாக தானே இருக்கிறோம், யாருக்கும் தெரியாதுல்ல. 40 நாள் என்ன எப்படி இருந்தாய்? உபவாசம் இருந்தாய் இல்லையா? கல் இருக்குல்லையா? இப்போ பிரெட்டு வாங்க முடியாது, வெளியே போய் பிரெட் வாங்கினா ரொம்ப தூரம் ஆகிட்டு செத்துருவ நீ. சரியா? அவ்வளோ தூரம் நடந்து போனால் செத்தே போயிடுவ. என்ன செய்? ஒரு கல் எடுத்து மனசில் நினச்சா போதுமே, அது பிரெட் ஆகிடுமே, சாப்பிடலாமே. நீங்கள் பார்க்க போகிறீங்களா? வேற யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. சீக்ரெட்டில் கூட, மறைவான நேரத்தில் கூட, யாரும் பாராத இடத்தில் கூட அவர் தன்னுடைய வல்லமையை தனக்கென்று எந்த இடத்திலும் பயன்படுத்தாதவர். ஆகவேதான் அவரை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவமற்றவராயிருந்தார். அப்படி சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் பலம் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இதுதான் உண்மையான அறிவு அன்புரியவர்களே. இதுதான் கடவுள் எப்படி நம்மை மிக நெருக்கமாக அறிந்தார் என்றால், நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுகிறேன், நம்மை அவர் மிக அருகாமையில் இருந்து பாத்தட்டிக்காக அறிந்து கொண்டார். பாத்தட்டிக் 3 வார்த்தை சொல்லுகிறேன், சொல்லி நான் நிறைவு செய்வேன்.
ஒன்று சிம்பதி, சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பதி தெரியுமா? சிம்பதினா டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரே சற்றேறக்குறைய ஐடென்டிக்கல் மீனிங் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது எங்களுடைய ஒரு பேராசிரியர் இந்த 3 வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லும்போது மிக அற்புதமாக சொல்லுவார். சிம்பதி, ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, கடந்து போகிறோம், நிறைய பேர் சொல்லுவோம் ஐயோ பாவம் சின்ன பையனாக இருக்கிறானே, அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது இல்லையா? அந்த குழந்தைய அல்லது அடிபட்டவனை ஒன்றுமில்லை, 12 வயது குழந்தை மத்திய பிரதேசத்தினுடைய தெருக்களில் ஒவ்வொரு கதவா தட்டி, உடம்பெல்லாம் ரத்தம் வடியுது, அரைகுறை ஆடையாக இருக்குது. அந்த குழந்தை தட்டி உதவி கேட்டால் யாரும் என்ன செய்யலை. சமீபத்தில் நடந்தது. என்ன ஏதுன்னு கேட்கல. அதுலேயும் ஒருத்தன் கேட்டு முன்னால் நிற்கிறான். அந்த குழந்தை பக்கத்தில் வந்து ஐயான்னு சொல்கிறதுக்குள்ளால அப்படி என்று செய்கிறான். சிம்பதி கூட இன்றைக்கு என்ன இல்லை, இல்லாமற் போய்விட்டது. இதை நான் ஆங்கிலத்தில் சீப் சிம்பதின்னு சொல்லுவேன். யாரையாவது பார்த்து நீங்கள் பரிதாபப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சீப் சிம்பதி. கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பு சீப் சிம்பதி அல்ல. சரியா? கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பு சீப் சிம்பதியா அல்ல. ரெண்டாவதாக எம்பதி அப்படின்னு சொல்லுவோம். எம்பதி, சிம்பதி ஒன்று, எம்பதி. இது கொஞ்சம் உணர்வு பூர்வமாக ஒரு மனிதரை புரிந்து கொண்டு அவரோடு நிலை நிற்பது. இதுதான் பொதுவாக மனிதர்கள் பிறருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. எம்பதி, எம்பத்தட்டிக் ஹெல்ப். சாலிடாரிட்டி என்று ஒருவேளை நாம் சொல்லலாம். துன்புறுகின்ற ஒருவரோடு நின்று, அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அத்தனை பேருமே எம்பதைசர்ஸ். பல நேரங்கள் அவர்கள் தங்களுடைய உயிரை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என்ன செய்தார்கள்? பிறருக்கு உதவி செய்தார்கள். கேரளாவில் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக மழை வெள்ளம் வந்தபோது வாலிபன் ஒருவன் படகுல சில வயசான பெண்மணிகளை எல்லாம் ஏற்ற முயற்சி செய்கிறான். நிறைய பேரால் ஏற முடியல. அப்போ அவன் குனிஞ்சு நின்றுட்டு அந்த பெண்களிடத்தை சொன்னான், அம்மா நீங்கள் என்ன செய்யுங்க, என் முதுகில் ஏறி. அவன் இவர்களை தெரிந்தவனும் அல்ல, புரிந்தவனும் அல்ல, யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு பணிந்தவன், உணர்வு பூர்வமாக அவனுக்கு தெரியும் இந்த படகில் ஏறவில்லை என்று சொன்னால் இவங்க என்ன செய்ய முடியாது. ஏறுவதற்கு வேற படிக்கட்டும் கிடையாது, நானே படிக்கட்டாகிறேனே. நான் பல நேரங்களில் சொல்லுவது உண்டு, கிறிஸ்துவை நான் அந்த மனிதனிலே காண்கிறேன். அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை நான் அந்த மனிதனிலே காண்கிறேன். எம்பதி. மூன்றாவது ஒரு வார்த்தை பேத்தோஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பேத்தாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதிலிருந்து வந்த வார்த்தை தான் பேத்தோஸ் என்பது. வேறு யாருமே இதுவரையிலுமே பிறருடைய துன்பத்தை தானே சுமந்து என்ன செய்ததில்லை, பிறருக்கு உதவி செய்ததில்லை கிறிஸ்துவை தவிர. உலகத்திலேயே பிறருடைய துன்பத்துக்கு தானே ஏற்றுக்கொண்டு உதவி செய்த முதல் மனிதர் கிறிஸ்து தான். அதற்கு பின்பு அவரை பின்பற்றி நிறைய பேர் செய்திருக்கிறாங்க உதாரணமாக. ஆனால் கிறிஸ்து தான் முதலாக பேத்தட்டிக் ஆக பிறருக்கு உதவி செய்தவர். கிறிஸ்மஸ் அதை சொல்லுகிறது. இந்த 3 வார்த்தை கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் சிம்பதி உடைய மக்களாக நாம் இராமல் அதற்கு அடுத்த கட்டமாக எம்பதிக்கு போய் முடியுமானால் என்ன செய்யலாம்? பிறருடைய துன்பத்தை நம் துன்பமாக ஏற்றுக்கொள்ளலாம். மார்ட்டின் லூதருடைய தியாலஜி ஆஃப் த கிராஸ், சிலுவையினுடைய அந்த தியாலஜியை மார்ட்டின் லூதர் சொல்லும்போது இப்படி சொல்லுவார், அங்கே ஒரு ஹாப்பி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. ரொம்ப அற்புதமான செய்தி அது. நீங்கள் அதை எவ்வளோ உள்வாங்கிக் கொள்வீர்கள் எனக்கு தெரியல. அங்கே ஒரு ஹாப்பி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எப்படி? கிறிஸ்து தன் துன்பத்தின் மூலமாக, தன் வலியின் மூலமாக, தன் வேதனையின் மூலமாக உலகத்தில் எல்லாருடைய வலியையும் வேதனையும் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்னென்ன நன்மை உண்டோ அதை உலக மக்களுக்கு கொடுத்தார். ஹாப்பி எக்ஸ்சேஞ்ச். சரியா? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாராம். நம்மால முடியுமா? தட் இஸ் பேத்தட்டிக் நோயிங், பேத்தட்டிக் லவ். அதை மிக முக்கியமாக சொல்லுகின்றதை பார்க்கிறோம். கடைசியாக நிறைவு செய்கிற உதாரணத்தோடு T.S. Eliot என்கின்ற ஆங்கில கவிஞர் எழுதின ஒரு கவிதை, ஒருவேளை பிள்ளைகள் படித்திருப்பீர்கள், ஜர்னி ஆஃப் த மேஜை அப்படி என்று. அதாவது இந்த ஞானிகள் பயணப்பட்டு வந்தார்கள் அல்லவா, அவருடைய யாத்திரை. அந்த யாத்திரையை பற்றி அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் மிக ஆச்சரியமான விஷயம். இந்த 3 ஞானிகளும்
ஆண்டவரை தேடி வந்தார்கள். சரி, ஒரு சின்ன கரெக்ஷனை கூட சொல்லிடுறேன். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் இந்த மேஞ்சர் சீன் ஒன்று வைப்போம் பாருங்க. அதில் அந்த 3 அரசர்களும் அவர்கள் அரசர்கள் அல்ல, 3 ஞானிகள் என்று சொல்லுகிறோம். பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்க வேண்டும். தேடி வந்து அந்த குழந்தை இருந்த வீட்டின் முன்னே வந்தான்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? பெத்லகேமில் அந்த புல்லணைக்கு முன்னாலே அவர்கள் வந்தார்கள். இல்லை, அவர்கள் வந்து சேரும் போதே சற்றேறக்குறைய 2 ஆண்டுகள் ஆயிருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் படியுங்கள். முதல் 2 அதிகாரத்தை, அந்த மத்தேயு 2வது அதிகாரம் குறிப்பாக அது விவரமாக சொல்லுகிறது. ஏரோது இந்த ஞானிகள் அவரை ஏமாற்றி வேறு வழியாய் போனார்கள் அல்லவா? வேறு வழியாய் போன உடனடியாக எத்தனை வயதுக்குள்ளால் உள்ள குழந்தைகளை கொல்ல சொன்னான்? 2 வயதானக்குள்ள உள்ள குழந்தைகளை கொலை செய்ய சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சற்றேறக்குறைய அவர்கள் சொன்ன காலத்தை வைத்து கணித்து பார்த்தால் 2 ஆண்டுகள் ஆயிருக்க வேண்டும். ஆக எகிப்திலும் போய் குழந்தை ஒளிந்து கொண்டு திரும்ப வந்து நாசரேத்துல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? ஒரு வீட்டில் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னால தான் என்ன செய்தாங்க? இந்த ஞானிகள் வந்தார்கள். அடுத்த முறை மேஞ்சர் சீன் வைக்கும்போது 2 சீனா வைங்க. ஒன்று, மரியாளும் யோசேப்பும் குழந்தையை புல்லணையில் படுத்திருக்க வைக்கின்ற சீன் ஒன்று, குழந்தை இயேசு வீட்டில் இருக்கின்ற போது ஞானிகள் வந்தது ஒன்று. கவனத்தில் வைத்துக் கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன். இனி ஒரு முறை அந்த தப்பு செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, செய்தி அது அல்ல. இந்த 3 ஞானிகளும் மிகுந்த சிரமப்பட்டு பயணப்பட்டு சற்றேறக்குறைய 2 ஆண்டு ஆயிருக்கிறது இந்த பயணத்திற்கு. சற்றேறக்குறைய கடைசியாக எருசலேம் அரண்மனைக்கு போனார்கள். அங்கே இல்லை, எங்கே வந்தார்கள்? நட்சத்திரம் வழிகாட்ட ஒரு வீட்டுக்கு முன்னால் வந்தார்கள். ஒரு எளிய வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து குழந்தையை பார்த்தார்கள். குழந்தையை பார்த்து கவனிச்சுக்காங்க. ரொம்ப அருமையாக டிஎஸ் எலியட் சொல்லுவார். குழந்தையை பார்த்து அவர்கள் 3 பேரும் முழங்காற்படியிட்டு அந்த காணிக்கைகளை படைத்து விட்டு நிமிர்ந்து பார்த்தால் தூரத்தில் 3 ஈச்ச மரங்களை பார்த்தார்களாம். பாம் ட்ரீஸ், சரியா? அரபு அந்த பகுதி அல்லவா? ஈச்ச மரங்களை பார்த்தார்களாம். அது உடனடியாக அவர்களுக்கு எதை ஞாபகம் ஊட்டினதாம்? 3 சிலுவைகளை ஞாபகம் ஊட்டினதாம். சரியா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? இயேசுவானவர் அறையப்பட்ட ஒரு சிலுவை, 2 பக்கத்திலும் 2 குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட தீவிரவாதிகள் 2 பேர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள் அல்லவா? ஆக பிறப்பிலேயே தன்னுடைய மரணத்தை சுமந்து வந்தவர் அவர். எதற்காக? ரொம்ப சந்தோஷம். எஸ், எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வாழ்வை தருவதற்காக, அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாகவே வந்தவர் என்பது. ஆகவேதான் சிமியோன் மரியாளை வாழ்த்தி பாடுகின்ற நேரத்தில் உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் மனிதனாக பிறந்ததினால் கடவுளுடைய அன்பு என்ன என்பது வெளிப்பட்டது. சரியா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்திலே விழுந்திருந்த போதும் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் மனிதனாக பிறந்தார். வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலே இருந்த நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்? மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்ததினாலே நம்மிடத்திலே காட்டின அன்பு வெறும் சிம்பதி அல்ல, அது எம்பதியையும் தாண்டி ஒரு பேத்தட்டிக் லவ்வாக, அன்பாக மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆக அவர் பிறக்கும் போதே மரணத்தை தம்மோடு சுமந்து வந்தவர். அதுக்காக நாம் எல்லாரும் சாக மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நாம் இந்த உலகத்திலிருந்து கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டியவர்கள் தான். ஆனால் அவருடைய மரணம் என்பதே வேற்றுமையாக இருந்ததை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பைத்தான் கடவுள் கிறிஸ்துமஸ் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நமக்குள்ளே வைத்து செலிப்ரேட் பண்ண போகிறோமா? இல்லை, கொஞ்சம் shall we open ourselves for others? பிறருக்காக நம்மை துறப்பதினாலே இந்த அன்பை கொடுக்க முடியுமா? எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் நமது சிந்தனைகளை, நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவினால் கொள்வதாக.